ரைட். ஸோ இது வந்து பயாலஜி. பயாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும் உயிரியல். ஸோ உயிரியலில் வந்து ரெண்டு டிவைட் பண்ணி உயிரியல் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பிளான்ஸை பற்றி படிக்கிறது தாவரவியல், விலங்கை பற்றி படிக்கிறது விலங்கியல், ஜுவாலஜி அண்டு பாட்டனி. ஸோ இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜின்னு சிலபஸில் உள்ளது பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் புக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ். இதில் தான் பேசிக்ஸ் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றதுலேருந்து கூட அதிகமான கேள்விகள் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அது 6லேருந்து 10 வந்து பிரைமரி, 11th 12th இருந்தும் சில கேள்விகள் வரும். குரூப் 4க்கே நான் சொல்றேன். ரைட். ஸோ பயாலஜி அப்படிங்கிறது உயிரினம். ஸோ பயாலஜி அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஸோ எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது ஜென்ரல் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களின் வாழ்க்கை முறை. உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ த லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ நீங்கள் ஏன்னா உங்களுக்கு இப்போ டிரான்ஸ்லேஷன்ஸ், இப்போ குரூப் 2 சில பேர் எழுத போறீங்க அப்படின்னா குரூப் 2 அப்படிங்கும்போது வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இங்க 6th அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால் ஃப்ளோரா. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை சில பேருக்கு என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. கோ ஃபார் டிரான்ஸ்லேஷன்ஸ். நிறைய பேருக்கு சில பேர் தெரியாது. ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட் சம்பந்தப்பட்டது, ஃபவுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனிமல்ஸ். ஸோ அதுதான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்குள்ள வித்தியாசம் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணா உணவை வந்து தானே உற்பத்தி செய்வது. அது மட்டும் கிடையாது, தாவரத்தின் பல பகுதிகள் உணவாக நமக்கு பயன்படும், மருந்தாக, மரக்கட்டைகளாக. அதே மாதிரி அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அனிமல்ஸ் வந்து உணவை தானே தயாரிக்காது. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ல கூட கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். எந்த ஒரே ஒரு ஃபோனா தான் அதனுடைய உணவு அதுவே தயாரிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹியூமனை தவிர மனிதனை விட்டுருங்க. மனிதனை தவிர தானே உணவை தயாரிக்கக்கூடியது எது? நான் சொல்றது வந்து ஒரு விலங்கு. நீங்க இன்செக்ட்ஸ் அந்த இதுல போக வேணாம், ஜெர்ம்ஸ் அதுல போக வேணாம். வளர்ச்சி அடைந்த விலங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பானா. ஈஸ்ட் இதெல்லாம் இந்த இதுல வந்துடும், தெரியுது. கேமல் எப்படி தயாரிக்கும்? கேமல் அதுவே தயாரிக்குமா? எதை வச்சு சொல்றீங்க? கேமல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது தண்ணியை மட்டும்தான், அது மற்றதெல்லாம் அது பண்ண முடியாது. ஃபிஷ் எல்லாம் வெளியே தான் சாப்பிடும். எலிஃபன்ட்ஸ். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், மங்கி கிடையாது. மங்கி நம்மகிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடும், இங்க வெளியே இருந்துதான் இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், அது மனிதர்களுக்கும் அதை திருடி நம்ம சாப்பிடுறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்க உங்களால சொல்ல முடியும், அதுக்கு அது தயாரிக்கிற உணவை திருடிதான் நம்ம சாப்பிடுறோம். சொல்லுங்க. ராஜ்மோகன் வந்துட்டாரு. பி இஸ் த ஒன்லி ஃபவுனா, சரிங்களா? பி இஸ் த ஒன்லி ஃபவுனா which prepare food for themselves. ஓகே, தனக்கே தானே உணவை தயாரிக்கக்கூடிய ஒரே விலங்கினம் எது அப்படின்னா பி தான். கவ்வளம் கிடையாது. கவ்வளம் அதுக்கு அதான் தயாரிச்சுக்குது, சரிங்களா? இது வெறுமனே வந்து நீங்க உங்களுக்கு ஹனி அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ஸ்ல கிடைக்கிறதெல்லாம் ஹனி கிடையாதுங்க. அந்த ஃபிளார்ஸ்ல எல்லாம் இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது சில அதனுடைய சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வச்சு
அது வாயிலிருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வச்சு அதை கன்வெர்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ்ல தான் அந்த ஹனியே உருவாகுது. சலைவா, அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இதெல்லாம் வச்சுதான் அது தயாரிச்சாங்க. சரிங்களா? ரைட். ஸோ திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா சொல்லலாம், நீங்க யாராவது பசங்கள்கிட்ட, சின்ன பசங்கள்கிட்ட கேட்கணும். சரியா? தனக்கு தானே உணவை தயாரிக்கக்கூடியது, அதை நம்ம திருடி சாப்பிட்றோம். சரியா? அது தயாரிச்சு அதுக்கு வேணும், அதுக்கு தான் தயார் செஞ்சு வைக்குது. சரியா? அதை துரத்தி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி பி இல்லைன்னு வச்சுங்களேன், 2 விஷயம் முக்கியமானது. இங்க ஒரு சொன்னீங்க, அதனால அதை 2ஐயும் கம்பைன் பண்ண போறேன். எலஃபென்ட்ஸ் அழிஞ்சுதான் காடுகளே இருக்காது, மழை இருக்காது, உலகம் அழிஞ்சிடும். அதே மாதிரி பி அழிஞ்சது அப்படின்னா அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது 2மே அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பியோட இதெல்லாம் ஜனத்தொகையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. பி வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பியால வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ரேடியேஷன்ஸ் வேவால வந்து கரெக்டா லொகேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாதை மாறி போகிறது. பி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்துடும். ஆனா இப்ப நிறைய ரேடியேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மொபைல் ரேடியேஷனால அதனுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, வலசை போதல்னு சொல்லக்கூடிய பறவைகளுமே அதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ரேடியேஷனால அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால பிங்கிறது தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பாருங்க. ஒரு பியால தான் நிறைய மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மகரந்த சேர்க்கைன்னா என்னது? பாலினேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு அது ரொம்ப 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 முக்கியம். அதனால இந்த பி, எலிஃபென்ட்ஸ் இது 2ம் ரொம்ப 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 முக்கியம். ஸ்பேரோ எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, ஸ்பேரோ நீங்க பாலினேஷனுக்கு சொல்லலாம். பட் பி வந்து அதை நான் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கையில பல மடங்கு. ஸ்பேரோ வந்து கம்மி இல்லை. அப்படி பார்க்க போனா எல்லாமே இருக்கும். நம்ம எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியதை சொல்லுங்க. ரைட். அடுத்து வந்து தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். தாவரத்துல முக்கியமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரூட். அந்த ரூட்ல தான் அது இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் லீவ்ஸ் அண்ட் ஃபிளார்ஸ். இதான் வந்து முக்கியமான இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள். தாவரங்கள் அமைப்பிலும் இடங்களில் வேறுபட்டாலும் அவை சில பண்புகளில் ஒத்துள்ளன. அதாவது பெரும்பாலான தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதன் வேறானது நிலத்திற்கு கீழேயும் உள்ளது அறியும். மோஸ்ட்லி தான் சொல்லுவாங்க. பெரும்பாலான வார்த்தை அப்படிங்கறத நம்ம எப்பவுமே சொல்லுவோம். எல்லாமே எப்பவுமே கிடையாது. எப்பவுமே அப்சல்யூட்டா எதையுமே சொல்ல முடியாது. எதுக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. எதுக்குமே நல்லா படிச்சா அறிவாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லாம, அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிஹெச்டிஸ் ரொம்ப நல்லா படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அசைலம்ல இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ரொம்ப படிச்சு குழம்பி போச்சு அப்படின்பாங்க. அது எனக்கு படிச்சதால குழம்பி போச்சு அப்படின்னு தெரியல. மேபி இப்ப எனக்கு ஒரு பயாலஜி வாதியா இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்ல நாலேஜபிள் பயாலஜில. பட் அவரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சரியில்லை சார் அவரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஷர்ட்லாம் இதெல்லாம் போட்டு சாக் பீஸ் எல்லாமே பாக்கெட்ல தான் போட்டு வருவாரு. கீழே 4 பாக்கெட்லயும் சாக் பீஸ் போட்டுருவாரு. அந்த சாக்கை எடுத்துட்டு வந்தா எழுக்காரு, தொடச்சிட்டு டஸ்டர் வந்து அப்படியே இதுல வச்சு அந்த மாதிரி ஃபுல்லா அழுக்கா இருக்கும். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. பட் வெரி வெரி நாலேஜபிள் பர்சன்ஸ். ரைட். ஸோ நார்மலா, சரிங்களா, நார்மலா நிலத்திற்கு கீழே. இப்போ அது எப்பவுமே எக்ஸெப்ஷன் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நிலத்துக்கு மேல. இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. நிலத்திற்கு மேல வேர் உள்ளது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நிலத்திற்கு மேலே வேர் உள்ளது. மேல வேர் இருக்கும் சொல்லுங்க. வேர் வந்து வெளியே இருக்கும். நமக்கு தெரியும், ஒரு செடியை நீங்க பறிச்சீங்கன்னா கூட வேர் கொஞ்சம் வெளியே பட்டா கூட அந்த செடி பட்டு போயிடும், செடி காஞ்சு போயிடும். நிலத்திற்கு வெளியே வேர் உள்ளது. இன்னும் கூட சொல்றேன், அது வந்து தண்ணிய வந்து கீழ இருந்து எடுத்துக்காது, அட்மாஸ்பரிக்ல இருந்து தான் எடுத்துக்கும். என்ன அப்படின்னா அவங்க கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, மனோன்மணி இளங்கோவன் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து என்னது, மேங்க்ரோவ்ஸ், அலையாத்தி காடுகள், அலையாத்தி மரங்கள். மேங்க்ரோவ்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா பிச்சாவரம், கோடியக்கரை அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் எல்லாமே அப்படி தொங்கிட்டு இருக்கும், கீழே இருந்து வரும். தே ஆர் கால்டு, நார்மலா நீங்க சொல்லுங்க, இது நார்மலா வேர் வந்து ஜியோட்ராபிக்கா அல்லது ஆன்டி ஜியோட்ராபிக்கா?
சொல்லுங்க. ஜியோட்ராபிக்கா ஆன்டி ஜியோட்ராபிக்கா அப்படின்னா எது என்ன வரும்? ஆன்டி ஜியோட்ராபிக். ஜியோட்ராபிக் பூமியை நோக்கி செல்லும். பட் மேங்க்ரோவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஜியோட்ராபிக். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். ரூட் தண்டு தொகுப்பு, வேருங்கிறது தண்டு தொகுப்பு, ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது தண்டு தொகுப்பு. ஒரு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு செடியை பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட பாங்களை பார்க்கலாம், அது இங்கிலீஷ்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே கீழே இருந்து தரையில இருந்து இங்கே மேலே இருக்கிறது தான் ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரூட்ஸ் இந்த நடுவில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒன்று போகும் தெரியுங்களா, அதான் ரொம்ப முக்கியமான வேர். ரொம்ப ஆழமாக இப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா டேப் ரூட். இந்த சைடில் போகிறதெல்லாம் இதோட பிரான்ச்சஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளார், எபிக்கல் பட். அந்த பட்ல இருந்தா அந்த ஃப்ளவர் வரும். இது இன்டர்னோட், இதெல்லாம் இன்டர்னோட். வெஜிடேட்டிவ் ஷூட், லீஃப். லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அது பிளேடு. இது பெட்டிக்கல். பெட்டிக்கல்ல அந்த இலசா வருதுல்ல, இது ஸ்டெம். அதே மாதிரி தமிழ்ல தாவரத்தின் பகுதிகள் பூ, நுனி, மொட்டு, கணு. இந்த இங்க இருக்கிறது கணு. இது இலை. இதெல்லாம் தண்டு தொகுப்பு. இது வந்து வேர் தொகுப்பு. ரைட். அடுத்து ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டத்துல வந்து ரெண்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது என்னன்னா டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப் ரூட் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு. அடுத்து சல்லிவேர் தொகுப்பு. ரைசோஃபோரா பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் வந்து எபோவ் தி சர்ஃபேஸ் வித்தியாசம். ரைசோஃபோரா. டேப் ரூட் சிஸ்டம் இது வந்து முதல் நிலை பிரைமரி டேப். இதான் பிரைமரி டேப், இதான் முக்கியமானது. இதான் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கும். அதுல இருந்து வரக்கூடியது வந்து செகண்டரி. செகண்டரியில இருந்து வரக்கூடியது டெர்ஷரி. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்லெட்ஸ் சின்னதா வருது. ஸோ இதான் தண்டு தொகுப்பு. இதுல டேப் ரூட் சிஸ்டம். டேப்னா ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஆணிவேர் சிங்கிள் மெயின் சிங்கிளா. எப்பவுமே ஆணிவேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே ஆணிவேர்ல இருக்கும். சல்லிவேர் அப்படின்னா அப்படியே கொத்தா இருக்கும். சல்லிவேர் நார்மலா எங்க இருக்கும் அப்படின்னா சல்லிவேர் எல்லாமே இதுல இருக்கும். அது பேர் என்ன, கிராஸ் வெரைட்டிஸ்ல இருக்கும். கிராஸ் வெரைட்டிஸ்ல இருக்கிறதா சல்லிவேர். அங்க பாருங்க, இது வந்து சல்லிவேர். ஒரு எங்கேயாவது நீங்க போய் ஒரு நெல் இருக்குல்ல, வயல்ல போய் நெல் செடியெல்லாம் பிடுங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி சல்லிவேரா இருக்கும். புல் வகைகள் எல்லாமே சல்லிவேர்ல தான் இருக்கும். ஈவன் கோகனட் கூட, கோகனட் சிங்கிள் இலையா வரும். எந்தெந்த இதெல்லாம் ஒவ்வொரு இலையா வருமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இலையா வர்றதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா மோனோகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோகாட் அப்படின்னா ஒவ்வொரு இலையா வரும். ஒவ்வொரு இலையா ஒரு வித இலை தாவரம்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா கிராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழை மரம் பாருங்க, வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலையா தான் வரும். இதே நீங்க கொய்யா மரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலை வந்தாலும் ரெண்டு இலை, ரெட்டலையா தான் வந்துட்டு. ஸோ ஃபைபரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும். ரொம்ப அளவுக்கு உள்ள ஊடுருவாது, மேலாலதான் இருக்கும். ரூட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, நார்மலா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து சாயில இருந்து எடுக்கக்கூடியது. அந்த பிளான்ட்டை வந்து சாயில வந்து கீழே விழாம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதான் அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இஞ்சி அப்படிங்கிறது, இஞ்சிங்கிறது என்னது சொல்லுங்க, தண்டா வேரா? இஞ்சி அப்படிங்கிறது தண்டா வேரானா இஞ்சி அப்படிங்கிறது தண்டு. அதுல நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல இருந்துதான் முளைக்கும். பாருங்க, இதெல்லாம் நோட்ஸ் இதுல இருந்தா முளைக்கும்.
ஒரு தண்டுல இருந்து எப்படி செடி வளருதோ அது மாதிரி. இது வந்து தண்டு, இது வேர் கிடையாது. கேரட் என்னது? தண்டா வேரா? கேரட் வந்து தண்டா வேரா? கேரட் வந்து ரூட். பொட்டேட்டோ 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 வந்து ஸ்டெம்மா ரூட்டா? பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம். பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம்மா ரூட்டா சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம்மா ரூட்டா. ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மாடிஃபைடு ஸ்டெம். சரிங்களா? அது வந்து ஒரு ஸ்டெம் தான். ரைட். ஸோ தண்டு தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம். முக்கியமா இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்டெம். அதுக்கு வந்து நோட்ஸ் இருக்கும், இன்டர் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். இந்த லீஃப் வந்து வருது இல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டின் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன. தண்டின் இலைகள் தோன்றும் பகுதி வந்து கணு என்ற பெயர். 2 கணுகளுக்கு இடைப்பட்ட தூரம் கணுவிடை பகுதி என்ற பெயர். இதுக்கு பேர் தான் இந்த இன்டர் நோட்ஸ் சொல்லுவாங்க. டெர்மினல் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டோம். இந்த கடைசியில ஒரு நுனியா இருக்கும்ல, அதுல இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கும் தெரியுங்களா? அதுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கணு, இது மொட்டு, இது கணு, இது கணுவிடை பகுதி. கணுவிடை பகுதிங்கிறது தான் அந்த ஸ்டெம்மோட பார்ட். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்டானது இலைகள் தாங்குகின்றன. வேறு நாள் இழிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தண்ணீர் வழியாக தான் மற்ற பாடங்களுக்கு போகுது. இந்த தண்டின் வழியாக போகுது அப்படிங்கும் போது 2 இது இருக்கும். அதெல்லாம் பின்னாடி ஹையர் கிளாஸ்ல வரலாம். அது என்ன அப்படின்னா ஃப்ளோயம் அண்ட் சைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் அண்ட் சைலம். இதுல எது வந்து நீரை கடத்தக்கூடியது, எது வந்து இது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சைலம் அப்படிங்கிறது, சைலம் வந்து பாத்தீங்கன்னா நீரை கடத்தக்கூடியது. இல்ல சைலம். ஃப்ளோயம், ஃப்ளோயம் வந்து சாப்பாடை கடத்தக்கூடியது. சாப்பாடு வழியாக, சாப்பாடுங்கிறது என்னது? இங்க கார்போஹைட்ரேட்ஸ், போட்டோசிந்தசிஸால உருவாகி மற்ற இடத்துக்கு போகும். ஃப்ளோயம். இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் மற்ற வழியாக தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. சில தாவரங்கள் உணவை சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு. அது உணவை சேமித்து வைக்கின்றது என்னது? அதான் என்னது? சுக்ரோஸ். கார்போஹைட்ரேட்ஸ் தானே அது எல்லாமே. அதை சேமிச்சு வச்சு அதான் நம்ம வந்து அதுல இருந்தா சர்க்கரை எடுக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப். லீஃப் போது முக்கியமா என்ன தேவை அப்படின்னா அந்த லீஃபோட பார்ட் பாருங்க. இது மிட் ட்ரிப், நடுவுல இருக்கக்கூடியது மிட் ட்ரிப்னு சொல்லுவாங்க. அந்த இலை அப்படி நடுவுல இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இதுக்கு ஃபுல்லா வந்து பேரு பிளேடுன்னு பேரு. இதுக்கு பேரு மார்ஜின் பேரு. லீஃப் அஸ் எ ஸ்டாக் கால்டு பீட்டியோல். இந்த பீட்டியோல் தான் இலையை தாங்கக்கூடியது. இந்த பீட்டியோல் இலைக்கும் இதுல இருக்கக்கூடியது பேரு பீட்டியோல். இது ஆக்சிலரி பட். இதுல இருந்து பட் வரும் தெரியுங்களா, இலையில இருந்து இன்னொன்று வரும். இது இன்டர்நோட். இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து இன்டர்நோடு வரும். இது ஸ்டெம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றதுன்னா இலை காம்பு. இலையை தாங்கி பிடிக்கக்கூடியது இலை காம்பு. இது மைய எறும்பு, விளிம்பு, இலை பரப்பு, இது கோணம் மொட்டு. ஓகே, ரொம்ப முக்கியம் கிடையாது. The green color of the leaf is due to the pigment called chlorophyll. இதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏன் பச்சையா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பச்சையம், அந்த கிருமியான பச்சையம் இருக்கிறது. அதே மாதிரி இலையிலோட அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் என்று அழைக்கப்படும். And the lower side of the leaf are tiny pores. இலை துளைகள் வந்து இலைகளுக்கு அடியில தான் இருக்குமா,
மேல இருக்காதா? எனி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ், இலை துளைகள் மேல இருக்குமா இல்ல அடியில தான் இருக்குமா? இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் என்று அழைக்கப்படும். ஸோ இலை துளைகளுக்கு பேரு ஸ்டொமேட்டோ. ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது இலையோட மேல இருக்குமா கீழே மட்டும்தான் இருக்குமா? இலக்கியா சொல்லுங்க. இலக்கியா என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? சாருமதி. ஸோ இலை துளைகள் அப்படிங்கிறது இலைக்கு கீழே தான் இருக்குமா இல்ல மேலையும் இருக்குமான்னு கேட்டேன். ஸோ லோயர் சைட் ஆஃப் த லீஃப் தான் டைனி போர்ஸ் ஓப்பனிங்ஸ். அதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்டொமேட்டோ. இந்த ஸ்டொமேட்டோ வழியா தான் என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு நடக்குது. சுவாசிக்குமா இலைகள்? இலை சுவாசிக்கிறது எது வழியா நடக்குது? இலை சுவாசிக்கிறது இல்ல, சுவாசிக்கிறதுலாம் எது வழியா நடக்குது? ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் எது வழியா நடக்குது? இலையில். நமக்கு தெரியும் இலை வந்து என்ன பண்ணும்? லீஃப்ல எது வழியா? இலை துளை தான். அது வழியா தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸ்டொமேட்டோ. The functions of the leaf. The green leaves is our respiration and carry out transpiration. இலை துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. சுவாசித்தலுக்கும் பயன்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் மூலம் இதாக்கப்படுகிறது. அடுத்து விக்டோரியா அமாசானிகா. The leaves of these plants grow up to 3 meters across. 3 மீட்டர் பார்த்தீங்க. இதுக்குள்ள அப்படி 3 மீட்டர் வருதுன்னா எவ்வளவு பெருசா இருக்கும்? A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms. Apparently an young person. So ஒருத்தர் அப்படி ஈவன்லி ஒரே இடத்துல வைக்காம அப்படி ஈவனா சப்போர்ட் பண்ணீங்கன்னா 45 கிலோ வந்து தாங்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு தாவரத்தோட மிகப்பெரிய இலை. 3 மீட்டர். அது என்னதுன்னா விக்டோரியா அமேசானிகா. அப்புறம் பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம் என்று அழைக்கலாம். சூரியகாந்தி வந்து பூக்கும் தாவரம். ரிஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது நான் ஃபிளவரிங் பிளான்ட். Based on the position of the seed, சீடை பொறுத்த வரைக்கும் plants can be divided into 2 groups, angiosperms and gymnosperms. Gymnosperms என்னது? angiosperms என்னது? மூடிய தாவரம். அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்? விதைகள்லாம் இதுக்குள்ள இருக்கும், உள்ள இருக்கும் விதை. ஜைகஸ் பாத்தீங்கன்னா திறந்த விதை தாவரம். விதைகள் வந்து வெளியே இருக்கக்கூடிய. Each and every organism is a place and names as a dwelling place is called habitat. Habitat அப்படிங்கிறது வாழிடம். ஸோ வாழிடத்துல வந்து நிறைய இருக்கு. அக்வாட்டிக் நீர் வாழிடம். சில இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குளத்துல வந்து தாமரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. தாமரையோட இலைகள் வந்து நீரில் மிதந்து இருக்கும். தண்டானது நீரில் மூழ்கி வேர் வந்து சேரோட புகஞ்சிருக்கும். அதான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கணும். நீரின் காணப்படும் தாவரத்திற்கு நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நம்ம நிலப்பகுதியில் இருக்கக்கூடியது. அக்வாட்டிக் அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடியது. டெரஸ்ட்ரியல்ல டெசர்ட் இருக்கும், கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும், மவுண்டெயின்ஸ் இருக்கும். வாட்டர்ல நிறைய இருக்கு, மெரைன் கடல். அப்புறம் ரிவர்ஸ்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல ரிவர், லேக், பூல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். வாழ்விடங்களின் வகைகள்: நில வாழிடம், நீர் வாழிடம், பாலைவனம், மிகவும் வறண்ட பாலைவனம், அப்புறம் புல்வெளி கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் மலைகள், மலைப்பிரதேசம். இங்க வந்து ஏரி, குட்டை, குளம், ஆறு, இதெல்லாம் நன்னீர். நன்னீர்னா நல்லா குடிக்கிற தண்ணி, உப்புலா தண்ணி. கடல் வந்து உப்பு இருக்கக்கூடியது. அடுத்து
அக்வாட்டிக்னா பெர்மனன்ட்லி கவர்டு பை வாட்டர். நன்னீர் வாழிடம் இருக்கக்கூடிய ஆறு குளங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாவரை, இவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாக. ஃப்ரெஷ் வாட்டர் இதுல இருக்கக்கூடியது வாட்டர் லில்லி, லோட்டஸ், வாட்டர் ஹயாசின்த். அடுத்து, the air space in stems and petioles of lotus are useful for floating in water. இந்த petioles இருக்குல்ல, petioles காம்பு, அந்த இலையும் அதுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா காத்து இருக்கும். உள்ள நீங்க உடைச்சிங்க அப்படின்னா ஹோல் இருக்கும். ஊதலாம், அந்த மாதிரி இருக்கும். பைப் மாதிரி வச்சுக்குவோம். சின்ன வயசுல விளையாடுறதுக்கெல்லாம் அதை வச்சு பைப் மாதிரி இருக்கும். ஏர் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதுனாலதான் அது நீர்ல என்னது மிதக்குது. இதே மாதிரி வேற எங்க வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கும் சொல்லுங்க? விலங்குல ஒண்ணு சொல்லுங்க, விலங்குல சொல்லுங்க. அது ஒரு முக்கியமானது. ஏர் ஸ்பேஸ் இருக்கிறது முக்கியமானது. எதுக்கு வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கும்? பேர்ட்ஸ். வெரி குட். பேர்ட்ஸோட இங்க காம்பு அப்படின்ற மாதிரி, அங்க என்னதுன்னா போன்ஸ். பேர்ட்ஸோட போன்ஸ் இருக்குல்ல, போன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி இந்த ஹோல் பேர்ட்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு பேர்ட்ஸை நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு புறா பாருங்களேன். ஒரு புறாவை நீங்க பார்த்துட்டு அதோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தூக்கி பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்காது. தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம நினைச்சதை விட கம்மியா இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அதோட எலும்புகளுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும்? சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று பைகளா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இதா இருக்கும், ஹேலோவா இருக்கும். போனும் லைட் போன்ஸா இருக்கும். ஸோ அதான் அது வந்து பறக்கிறதுக்கு உள்ளது. மெரைன் வாட்டர் ஹாபிடேட். எர்த்தோட இது வந்து 70% கவர்டு பை ஓஷன்ஸ். Oceans also support the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the planet. Marineலயே அவ்வளவு photosynthesis நடக்குது. Marine photosynthesis. அந்த மரைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவளப்பாறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பவளப்பாறையில வந்து you can find என்னது நிறைய உயிரினங்களை பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்பாட். கடல்லே வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாட் ஸ்பாட் எது? மிகப்பெரிய ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிறது பவளப்பாறைகள். பவளப்பாறைங்கன்னா என்னது? பவளப்பாறைக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோரல் ரீஃப். உலகின் மிகப்பெரிய கோரல் ரீஃப் எங்க இருக்கு அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப். எழுதிக்கங்க, கிரேட் பேரியர் ரீஃப். கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்கு? ஆஸ்திரேலியாவில் இருக்கு. பிரம்மாண்டமான தடுப்பு பவளப்பாறைகள். கிரேட் பேரியர் ரீஃப், மகா தடுப்பு பவளப்பாறைன்னு சொல்லுவோம். எங்க இருக்கு? ஆஸ்திரேலியா. சோ அங்கதான் நிறைய இருக்கு. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட நான் என்னோட ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன் ஒரு போட்டோ போட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அது என்னன்னு அந்த இடத்துல நான் வாக்கிங் போன இடத்துல அந்த போட்டோ பிடிச்சி போட்டிருந்தேன். அது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சில இடத்துல நீங்க பாத்திருக்கீங்களா, ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கு. என்னது? இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன், எல்லாத்தையுமே. சரியா? மணிகண்டன் இன் இங்கிலீஷ்ன்றீங்க, ஏதாவது இன் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி சில இட் இஸ் அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன், மாசு வர்றதுக்குரிய காட்டக்கூடியது. பவளப்பாறையா சொன்னேன், அதான்ப்பா கோரல் ரீஃபு. ஏதோ எழுதியிருக்கேன் பாரு, இங்கிலீஷ்ல எழுதுறது கவனிக்கிறது இல்லை.
கோரல் ரீஃப்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் கேட்கணும். யாராவது கேட்டாங்கன்னா தமிழ்ல தான் நான் எழுதலை, அதை வேணா தமிழ் எழுதுறேன், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். இங்கிலீஷ்லன்னு கேட்குறீங்க. கோரல் ரீஃப் இஸ் ஈக்குவலன்ட் டு பவளப்பாறை. ரைட். ஸோ நீங்க சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சில இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும், குட்டை மாதிரி தேங்கி நிற்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சையா இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பச்சையா இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொன்னீங்க, சாருமதி, ஹர்ஷவர்தனி, சிவா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈட்ரோபிகேஷன் பேர். ஈட்ரோபிகேஷன். அதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஈட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. அல்லது அல்கால் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்கால் மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஈட்ரோபிகேஷன் அப்படின்னா தமிழ்ல என்னது? மிகை வளமுறுதல் பேர். அதிகமா அதுல நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கும். அங்க இருந்து பக்கத்துல இருந்து அழைச்சிட்டு வரக்கூடிய நைட்ரஜன் சத்து எல்லாமே அங்க போய் சேர்ந்து நைட்ரஜன் அதிகமா இருக்கிறதுனால, தலைச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஆல்காக்கள் குரோத் அதிகமா இருந்து, ஆல்காக்கள் குரோத் அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய வளரும். வளரும் போது தண்ணியை ஃபுல்லா கவர் ஆயிரும், பச்சையாயிரும். பச்சையா கவர் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லா எடுத்துட்டு கடைசியில டெட் பாண்ட் ஆயிடும். இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ஆல்கைக்கும் ஆக்சிஜன் இல்லாம செத்து போயிடும், வேக வேகமா சாப்பிட்டுட்டு. அப்ப அது டெட் பாண்ட் ஆயிடும். வேற எந்த உயிரினமே உள்ள வசிக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். சரிங்களா? ஸோ அதான் ஆல்கால் மலர்ச்சி என்று அழைக்கப்படும். ஆல்கா மலர்ச்சி ஈட்ரோபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர், அந்த பினாமினாக்கு பேர் ஈட்ரோபிகேஷன். ஸோ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், நிலத்துல வாழக்கூடியது, மனிதனால் உருவாக்க நிலத்தில் வாழக்கூடியது காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், மூலப்படும் பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள், மனிதனால் 28% நில வாழிடங்கள். நிறைய மரங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ரப்பர், தேக்கு, இது மாதிரி ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ தான். ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் அப்பயர் வரும் 470 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ இது முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னா. ஸோ அதனால இதை பூச்சி பண்ண முடியும். உலகில் லேண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது 470 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால். அது என்னது? மாஸ்கள் அண்டு லிவர்வுட்ஸ். லிவர்வுட்ஸுக்கு தமிழ்ல கிடையாதா? லிவர்வுட்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல இருக்கா இல்ல லிவர்வுட்ஸ் தானா? மாஸுக்கும் மாஸ்கள் தானா? மோஸுக்கும் மோஸ் தான், மாசஸ் தானா? தமிழ்ல கிடையாதா? மாஸ்கள், லிவர்வுட்ஸ். ஏன் தமிழ் படுத்தாம இருக்கிறாங்க? The Amazon rainforest in South America produce half of the world's oxygen supply. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளைல பாதி இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஸோ அங்கதான் கிடைக்கும். ஓகே, ரைட். அடுத்து terrestrial habitat can be classified into two, desert, grassland, forest. அடுத்து பாலைவன, desert habitat. பாலைவனம் ஆண்டுக்கு 25% விட கம்மியா வரும். 25 விட கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு இது இருக்கு. ஸோ மோசஸ் அப்படிங்கும் போது ஜென்ரலா சொல்றது அப்படின்னா மோஸ்கல் அப்படின்னா பாசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பட் ஆல்கேக்கு நம்ம பாசியை தான் யூஸ் பண்றோம். பாசி வெரைட்டில வரும், அவ்வளவுதான். இதுவும் பாசி வெரைட்டி தான், கல்லீரல் பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றதுன்னா கல்லீரல் பாசிகள், இது ஒரு பாசி வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கேயும் இதுவும் பாசி வெரைட்டில நம்ம சொல்லுவோம். அடுத்து desert habitat or deserts. பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளது. 25% குறைவாக மழை பெய்யக்கூடியது பாலைவனம் என்று அழைக்கப்படும்.
பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உட்பொருட்களையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள், அதனாலதான் பாலைவனத்துல இருக்கக்கூடியது. இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடியதுக்கு வந்து பேர் கேட்பாங்க, பின்னாடி இதெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் நீங்க இப்பயே பாத்தீங்க, இது அடிக்கடி எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு பேர் என்னது? ஜெரோஃபைட்ஸ்னு பேர். ஜெரோஃபைட்ஸ். தமிழ்லயும் அதே தாங்க, தமிழ்லையும் ஜெரோஃபைட்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா தமிழ்ல நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி நீர்ல வரக்கூடியதுக்கு என்ன பேரு? நீர்ல வரக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ். தமிழ்லயும் அப்படியே தான் இருக்கும், ஹைட்ரோ. ஜெரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வறண்ட நிலத்தாவரம். வறண்ட நிலத்தாவரம். ஹைட்ரோஃபைட்ஸ்னா நீர்ல இருக்கக்கூடிய தாவரம். இப்ப சீல இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில வளரக்கூடியது. உப்பு தண்ணி வரையக்கூடியதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஹாலோஃபைட்ஸ். உப்பு தண்ணியில வரக்கூடியது ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெசர்ட்ல இருக்கக்கூடியது காக்டஸ். நம்ம சொல்லுவோம்ல இந்த கல்லி, சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி ஏன் பெருசா இருக்கு அப்படின்னா தண்ணி இதெல்லாம் சேமிச்சு வச்சு, அதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம ஆலோவிரா, சோற்றுக்கட்டாளின்னு சொல்லுவோம்ல, ஆலோ, அது எல்லாமே ரொம்ப சேமிச்சு வச்சு. தார் டெசர்ட், தி கிரேட் இந்தியன் டெசர்ட். தார் டெசர்ட் எந்த மாநிலத்துல இருக்கு? தார் டெசர்ட் வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. ராஜஸ்தான் ஸ்டேட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, partly in Punjab, Sindh provinces of in the eastern Pakistan. So இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். உலகின் மிகப்பெரிய பாலைவனம்னா எது? உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படிங்கிறது சஹாரா. சஹாரா எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. உலகின் மிகப்பெரிய பாலைவனம். ஏசியாவின் மிகப்பெரிய பாலைவனம்னு கேட்டா ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம்னு கேட்டாங்கன்னா எது ஆன்சர்? ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா கோபி டெசர்ட். கோபி பாலைவனம். கோபி பாலைவனம் தான் ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட தார் டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,38,000 சில்ற இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்கொயர். தார் டெசர்ட். தார் டெசர்ட் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட். கோபி டெசர்ட் எங்க இருக்கு? மோஸ்ட்லி மங்கோலியா, நார்தன் சைனால கொஞ்சம் பார்ட் இருக்கு. ஸோ மங்கோலியா தான் மெயினா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தார் டெசர்ட். தார் பாலைவனத்தோட சைஸ் 2,38,000 சதுர கிலோமீட்டர். அப்புறம் புல்வெளி வாழிடம், கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். அதுக்கு பேரு சாவன்னான்னு சொல்லுவாங்க. சாவன்னா புல்வெளிகள் அப்படின்றாங்க. சாவன்னா புல்வெளிகள்ல நிறைய இருக்குங்க. பிரைரிஸ், அதெல்லாம் நம்ம ஜியாகிரபில பார்க்கும்போது பேசலாம். பிரைரிஸ், சாவன்னா. சாவன்னா எங்க இருக்கு தெரியுமா? எந்த காண்டினென்ட்ல இருக்கும் சாவன்னா? சாவன்னா நிறைய விலங்குகள்லாம் நீங்க பார்க்கலாம். சாவன்னாங்கிறது ஆப்பிரிக்கால இருக்கும். இந்த மாதிரி நிறைய புல்வெளிகள் இருக்கிறது. இந்த புல்வெளிகள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப முக்கியமான புல்வெளிகள். உங்களுக்கு தெரிஞ்ச புல்வெளிகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இருக்கிறதுக்கு பேரு டவுன்ஸ் பேரு. ஆஸ்திரேலியா இருக்கிறது வந்து டவுன்ஸ். வெல்டுன்னு ஒண்ணு இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால இருக்குது வெல்டு. டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னா இந்த டிராபிக்கல்னா எந்த ஏரியா? வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய புல்வெளிகள். வெப்பமண்டல புல்வெளிகள் தான் இது சாவன்னா. எழுதிக்கங்க, சாவன்னா. சாவன்னா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா. தமிழ்ல கிழக்கு ஆப்பிரிக்கான்னு எழுதிக்கங்க. அடுத்து கேம்போஸ். கேம்போஸ். கேம்போஸ் எங்க இருக்கு தெரியுமா? இது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப 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 முக்கியம். இது நம்ம ஜியாகிரபியை பார்த்துட்டு இருக்கோம். கேம்போஸ் எங்க இருக்கு? பிரேசில். கேம்போஸ் வந்து பிரேசில். கேம்போஸ்
பிரேசில் நாடு. பிரேசில் நாடு எங்க இருக்கு? பிரேசில் வந்து நார்த் அமெரிக்காவா சவுத் அமெரிக்காவா? நார்த் அமெரிக்கால முக்கியமா 2 கண்ட்ரி தான் இருக்கு. 3 கண்ட்ரி இருக்கு, மெக்சிகோ, USA அண்ட் கனடா. மெயினா கேம்பஸ் வந்து பிரேசில். பிரேசில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருக்கு. பிரேசில் வந்து சவுத் அமெரிக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லானோஸ். லானோஸ் இது எல்லாமே வெப்பமண்டல புல்வெளிகள். 3 வந்து வெப்பமண்டல புல்வெளிகள்: சவன்னா, கேம்போஸ், லானாஸ். லானாஸ் அப்படிங்கிறது லானாஸ் லானாஸ் எங்க இருக்கு அப்படின்னா வெனிசுவால இருக்கு. வெனிசுலால இருக்கு. இதுதான் வெப்பமண்டல புல்வெளிகள். மித வெப்பமண்டல புல்வெளிகள். மித வெப்பமண்டல புல்வெளிகள் எது தெரியுமா? மித வெப்பமண்டல புல்வெளிகள் அது வந்து டெம்பரேட். டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து மித வெப்பமண்டல புல்வெளிகள். தமிழ்ல மித வெப்பமண்டல புல்வெளிகள் எழுதிக்கங்க. பம்பாஸ். பம்பாஸ். பம்பாஸ் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பம்பாஸ் எங்க இருக்கு? பம்பாஸ் ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பம்பாஸ். பம்பாஸ் வந்து அர்ஜென்டினா. வெரி குட், ஜெயப்பிரியா கரெக்டா சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினா. பம்பாஸ் வந்து அர்ஜென்டினா. அர்ஜென்டினா இங்கிலீஷ் எழுதிக்கங்க. ARGENTINA. அடுத்து பிரைரீஸ். அல்லது பிரைரி. பிரைரி பிரைன்னு சொல்லலாம். பிரைரீஸ் அல்லது பிரைரி. பிரைரி எங்க இருக்கு சொல்லுங்க. பிரைரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. பிரைரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அடுத்து வெல்டு. வெல்டு. வெல்டு எங்க இருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா. வெல்டு வந்து தென்னாப்பிரிக்கால. இது எல்லாமே டெம்பரேட் மித வெப்பமண்டல புல்வெளிகள். மித வெப்பமண்டல புல்வெளிகள். அடுத்து ரெண்டு என்ன இருக்குன்னா வெல்டு சொல்லிட்டேன்னா, அடுத்து இப்பதானே சொன்னேன்ல ஸ்டெப்பி. ஸ்டெப்பி. ஸ்டெப்பி எங்க இருக்கு? ஸ்டெப்பி வந்து பாத்தீங்கன்னா யுரேஷியால இருக்கும். யுரேஷியான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஏசியா, ரஷ்யா. ஸ்டெப்பி அப்படிங்கிறது. அடுத்து டவுன். டவுன் எங்க இருக்கு அப்படின்னா டவுன் வந்து ஆஸ்திரேலியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியம். இதெல்லாம் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் சின்னதா இருக்கு புஸ்தாஸ். எங்க இருக்குன்னு தெரியுமா? புஸ்தாஸ். இந்த புல்வெளி எங்க இருக்கு? ஹங்கேரி. ஹங்கேரியில இருக்கு புஸ்தாஸ். அடுத்து இன்னொன்னு கேன்டர்பரி. இது சொல்லுங்க பார்க்கலாம். கேன்டர்பரி. யாரா ட்ரை பண்ணுங்க. கேன்டர்பரி. இதெல்லாம் பிஸ்கட்டா? ஏதோ சாரி சாக்லேட்ஸா? கேன்டர்பரி. கேன்டர்பரி வந்து நியூசிலாந்து. வெரி குட், சூப்பரா சொல்றாங்க. அருண் பிரசாத்.
ஜெயப்பிரியா நியூஸ்ல. இதை தவிர செல்வாங்கிறது தான் காடுகள்ல வந்துடும். செல்வா அப்படிங்கிறது காடுகள்ல வந்துடும். சரிங்களா? ஓகே. ஃபாரஸ்ட் கேபினெட். What are the 3 types of forest are? So forestல 3 types வந்து tropical, temperate and mountain forest. வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள். ஆக்சுவலா டெம்பரேட் அப்படிங்கிறது மித வெப்பமண்டலம்னு சொல்லலாம், இல்லைன்னா குளிர்னு சொல்லிக்கலாம். டெம்பரேட் அப்படிங்கிறது குளிரே நீங்க சொல்லிக்கங்க. ஆக்சுவலா டெம்பரேட்னா மித வெப்பம்னு தான் வரும். குளிர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கோல்டு ஏரியா, வந்து போலார் ரீஜியன்ஸ் சொல்லலாம். வேர்ல்டு ஹாபிடேட், உலக வாழிட நாள், ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் வந்து உலக வாழிட நாள். The theme for this year 2021 World Habitat Day, 1st October, first Monday of October. First Monday of October na enaki? First Monday. Fourth October. Fourth October. அதோட theme என்ன அப்படின்னா accelerating urban action for a carbon free world. எழுதிக்கங்க. accelerating urban action for a carbon free world. எழுதுறேன். accelerating urban action for a carbon free world. இதுக்கு என்ன தமிழ்ல? கார்பன் இல்லா உலகுக்கான நகர்ப்புற செயல்பாடுகளை துரிதப்படுத்துவது. ஏன்னா more than 70% of pollution comes from urban activities. நகர்ப்புற செயல்பாடுகளால் தான் 70% மேல உலகம் மாசுபடுகிறது. உலகத்தில் கார்பன் அதிகமாகிறது. அதனால அந்த ஆக்சலேட்டிங் கார்பன் ஆக்ஷன், அதை குறைக்கிறதுக்காக அதை வந்து துரிதப்படுத்துறது. கார்பன் இல்லா உலகுக்காக நகர்ப்புற செயல்பாடுகளை துரிதப்படுத்துதல். ஸோ இதுதான் வந்து அதனுடைய. பட் இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க தீமுக்காது. சில சமயம் தீம்னு சொல்லிட்டு வேற இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. பிளான்ட் அடாப்டேஷன்ஸ். டென்ட்ரில் பார்த்துருக்கீங்களா? பற்றுக்கம்பி வச்சு ஏறக்கூடியது. பீர்க்கங்காய், பட்டாணி, பாகற்காய், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பிரண்டை செடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை போய் எப்படி சுத்திக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா இருக்காது, காலையில பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கும். அது பக்கத்துல இருக்குது கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வீக் ஸ்டெம்மா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி போய் இது பண்ணிக்கும். அது காயில் பண்ணிக்கும். கிளைம்பர்ஸ் சொல்லுவாங்க. இனிப்பு பட்டாணி, சிற்றலையில கம்பியா மாத்தி, பிட்டர் கார்ட், இதெல்லாம் ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைட். இனிப்பு பட்டாணி இந்த மாதிரி கம்பியா போய் முடிச்சுக்கணும். பேம்பு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ். வளரக்கூடிய சமயத்துல வேகமாக வளரும்.
ஒன்ஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னா பேம்பு வந்து பூத்துருச்சுன்னு வச்சுங்களேன். பூத்துருச்சுன்னா பேம்புல இருந்து ரைஸ் வரும். அது வந்து ஒரு இந்த வெரைட்டி தானே, வேற என்ன கிராஸ் வெரைட்டி தானே. பேம்பூஸ் ஒரு முறை பூத்துச்சு அப்படின்னா ஒரு முறை தான் பூக்கும், அதோட டெட், அவ்வளவுதான். நம்ம இது மாதிரி எது மாதிரி வாழை மரம் மாதிரி, வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தானே பூக்கும், அதே மாதிரிதான் அதோட அதோட லைஃப் ஓவர். அதுல இருந்தா மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மூங்கில் அரிசி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குமா? ஓகே. பேம்பு ரைஸ் எஸ்பெஷலி குட் ஃபார் லேடிஸ். லேடிஸுக்கு குட் அப்படின்னா அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும், அதனால பெண்களுக்கு வந்து நல்லது சொல்லலாம். பேம்பு ரைஸ். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்வைனஸ். சம் பிளான்ஸ் ஹவ் வீல் ஸ்டெம்ஸ். மிக மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. எனவே அடியுள்ள பாதாரத்தை பற்றி கொண்டு வளைகின்ற சங்குப்பூ, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்கல்ல, ஜாஸ்மின், சங்குப்பூ. அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ஏதோ சிவன் பூவா எதுவும் சொல்லுவாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்காது, அப்படியே இது பண்ணிக்கும், சுத்தி 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 போகும். இதே எடுத்துக்கீங்களே அவரைக்காய், அந்த டைப்பே வரும். ரைட். அடுத்து முட்கள் உள்ளது, கூரிய முட்களாக. எதுக்கு? அது பாதுகாப்புக்காக தான். தான்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பைன்ஸ் சொல்லுவாங்க. ரயில் கற்றாழை. அடுத்து சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன. காகிதப்பூ, போகன்வில்லா. அதோட ஸ்டெம் ஹாஸ் a sharp thorns. Cactus plant is a green in color and performs photosynthesis. Which part of the plant does photosynthesis? இங்க என்ன சொல்றாங்க? ஹார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க நேர் சிந்தனை திறன் கொண்ட வினான்றாங்க. அப்படின்னா என்னது? ஆர்ட்ஸுக்கு ஏன் நேர் சிந்தனை திறன் கொண்ட வினான்றாங்க. ஆர்ட்ஸுக்கு ஏதாவது டீச்சர் சொல்லுங்க, ஏதாவது ஆர்ட்ஸுக்கு உங்க சைட்ல ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் இருக்கா? HOTS இங்க தமிழ்ல சொல்லும் போது நேர் சிந்தனை திறன் கொண்ட வினா அப்படின்னு சொல்லுங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸா? ஓகே, ரைட். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங்க வந்து ஏன் டிரான்ஸ்லேஷன்ல நேர்னு வருது? அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன? நேர் எப்படி வரும்? ஹையர் ஆர்டர்னா என்னதுன்னா திங்க் பண்றதுல கொஞ்சம் நல்ல திங்க் பண்ணுன்னு சொல்றான். நம்ம நேர்ல திங்க் பண்ண சொல்லல, சரியா? கொஞ்சம் அதிகமா திங்க் பண்ணுன்னு சொல்றாங்க. அதி அப்படிங்கறதுனால வரலாம். அதி தீவிர அல்லது தீவிர சிந்தனை திறன் கொண்ட வினா அப்படின்னு சொல்றாங்க. நேரியனா என்ன இருக்கும் தமிழ்ல? ஓகே, so higher order thinking questions. So இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க? What is answer for this? Which part of the plant does photosynthesis? கேக்டஸ்ல எந்த பார்ட்? கேக்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம், லீஃப் கிடையாது. ஸ்டெம்ல கிரீனா இருக்கும் ஸ்டெம். ஆலோவேரால எந்த பார்ட்? ஆலோல சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழையில எந்த பார்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும்? சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை ஸ்டெம். அது சோற்றுக்கற்றாழை இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் என்ன போர்ஷன்? ஆலோவேராவோட இது என்னதுங்க? ஆலோவேரா ஜெல் எடுக்கிறீங்களே நீங்க, பச்சையா இருக்குது இல்ல, அது என்னது? அது என்னது அப்படின்னா அதுதான் அந்த போர்ஷன். என்னது? லீஃப், மாடிஃபைடு லீஃப்.
மாடிஃபைடு லீஃப் தான். எல்லா ட்ரக் பிளான்ட்ஸ்க்கும் மாடிஃபைடு லீஃப் வந்து மாடிஃபைடு தான். மாடிஃபைடு ஸ்டெம் வராது, மாடிஃபைடு லீஃப் தான். சரிங்களா? பட் கேக்டஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டெம் தான். ஸ்டெம் வந்து மாடிஃபைடு வந்து லுக்ஸ் லைக் எ லீஃப், பட் வந்து அது வந்து ஸ்டெம் தான். அதுல லீஃப் இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், லீஃப் எல்லாம் இருக்காது. டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா மேல ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷன் ஷைனியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா தண்ணியே கிடைக்காது, இருக்கிற தண்ணியை தான் வச்சுக்கணும். ரைட். டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், ஹாபிடேட், அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல், இதெல்லாம் நம்ம பார்த்ததோட ரீகேப்சர். மாடிஃபிகேஷன், மாற்றொடுக்கல், மாடிஃபிகேஷன், தகவமைப்பு. அடாப்டேஷன்னா தகவமைப்பு, மாடிஃபிகேஷன்னா மாற்றொடுக்கல். சுற்றுப்புற காரணிகளால் உயிரினத்தில் ஏற்படும் மாற்றமடைந்த உறுப்புகள் மாற்றொடுக்குகள். பற்று கம்பி, பின்னுகுடி, முட்கள் பகுதி. ஓகே. ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். The leaves perform 3 major functions: photosynthesis, respiration, transpiration. இலைகளில் 3 முக்கிய பணிகள்: ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. Multiple choice questions. Pond is an example of energy. Pond is an example of குளம் என்பது சம்பந்தப்பட்டது. Fresh water habitat, நன்னீர் வாழ். The important function of the stomatum. Stomatum ஓட important function என்னது? Transpiration, நீராவி போக்கு. Organs of absorption, நீரை உறிஞ்சும் பகுதி. நீரை உறிஞ்சும் பகுதி என்னது? வேர். The habitat of water hyacinth, நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம். வாட்டர் ஹயாசின்த், ஆகாய தாமரையா சொல்லுவாங்க. நீர். Plants can live without water. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். ஒன்னு ரைட்டா? சுத்தமா இல்ல இருக்காது, கொஞ்ச நாள் வேணா இருக்கும். நீரின்றிலாம் வாழ முடியாது. All plants have chlorophyll. கரெக்டா? 2 கரெக்டா? All plants have chlorophyll. கரெக்டா? எக்ஸாம்பிள். Example. Mushroom. Plants have 3 parts: the root, stem, leaves. Correct. The mountain is an example of a freshwater habitat. No. Root is modified into spines. வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது. 5 கரெக்டா தப்பா? 5 வந்து false. Green plants need sunlight. 6 கரெக்டா? 6 correct. Earth surface is covered by எவ்வளவு percentage of water? 70% of water. The driest places on earth. யாரா செகண்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. செகண்ட் என்னது? All plants have chlorophyll. கரெக்டா தப்பா? தப்பு. The driest part on the driest places on earth are desert. The fixation and absorption are the main functions of roots. Primary organs of the photosynthesis. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி leaves. Taproot system is present in plants. ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் இருக்கின்றன அப்படின்னா டைகாட். டைகாட்டிலுடன் இரட்டை விலை இருவிதை இலை தாவரம்.
ஓகே, அடுத்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஃபாஸ்டா பார்த்தலாம். ஸோ த அனிமல் பயோடைவர்சிட்டி, உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. பல்லுயிர் தன்மை அப்படின்னா என்னதுன்னா ஏகப்பட்ட இருக்கு. மல்டி செல்லுலர், பல செல் உயிரி, ஒரு செல் உயிரி, ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அந்த பரமீசியம் இதான் செல்லே. பரமீசியம், அமீபா, யூகுலினா, அமீபா, பரமீசியம், ஒரு செல் உயிரி. அடாப்டேஷன் அப்படின்னா ஓனான், லிசார்டுன்னு சொல்லக்கூடிய ஓனான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ல மாத்திக்கும், பச்சோந்தின்னு சொல்லுவாங்களா. இது வந்து தண்ணி இல்லாதனால தண்ணியெல்லாம் இந்த இங்க ஹம்ப்ல வச்சு சேர்த்து வச்சுப்போம். பறவைகள்ல எடை குறைந்த எலும்புகளை கொண்டவை. மீன்களுக்கு நீந்துவதற்கு ஏற்ற உடலமைப்பு. உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை ஹையர் ஆர்கானிசம்னு சொல்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தவளை, ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய இது வரும். இப்போ ஒரு இது இருக்கு, ஒரு கொஸ்டின், மனிதனுக்கு இயற்கையாகவே நீந்த தெரியுமா தெரியாதா? ஆக்சுவலா எல்லா அனிமல்ஸுமே அதுக்கு ஹெரிடிட்டரியாவே நீந்த தெரியும். எல்லா அனிமலுக்குமே நீந்த தெரியும், இன்க்ளூடிங் ஹியூமன். ஆனா நமக்கு பயம், அவ்வளவுதான். அதுக்குரிய ஸ்டெப் எடுக்க நீங்க எந்த ஒரு விலங்கோட இதை தூக்கி போடுங்க தண்ணிக்குள்ள, அதெல்லாம் கத்துக்கிட்டா வருது. எந்த விலங்கும் தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா வந்துடும். எந்த விலங்குமே, குழந்தைய நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா ஸ்விம் பண்ணி அது வந்துடும். சரிங்களா? சோ அது எல்லாமே வந்து அது வரும். சரிங்களா? ஈவன் லைக் வாக்கிங் வி ஸ்விங் அவர் ஹேண்ட் அப்படிங்கிறது, ஏன் கையை வீசி நடக்கிறோம் அப்படின்னா அது பேலன்சிங், பிசிக்ஸ். அது பேலன்சிங் ஆக்ட் தான். கையில குச்சியை வச்சுக்கிட்டு நம்ம இதுல நடப்போம்ல, டைட் ரோப் வாக்கிங், அதே மாதிரிதான். உள்ளேயே நீந்திக்கிட்டு தானே இருக்கு. அமினியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அமினியாட்டிக் ஃப்ளூயிட்ல வந்து நீந்திக்கிட்டு தான் இருக்கு. தண்ணியில விட்டா தானா நீந்திடுவோம் கிடையாது. நிறைய பேர் தண்ணியில மூழ்கி இறக்குறாங்கல்ல, தண்ணியில தள்ளி விட்டா தானா நீந்திடுவோன்னு சொல்றீங்க. எவ்வளவு குழந்தைங்க வந்து தண்ணிக்குள்ள இறத்துருவாங்கல்ல, தண்ணிக்குள்ள எவ்வளவு பேர் இறக்குறாங்க, நம்ம பார்த்திருக்கோம். முயற்சி அடிக்கிறது கிடையாது நமக்கு. அதாவது கத்துக்கிட்ட பின்னாடி நம்ம சொல்லுவோம் நீச்சல் என்னது, அது ஈஸி தானே, சிம்பிள்னு சொல்லுவோம். கத்துக்கிறதுக்கு முன்னாடி இது பெரிய விஷயமா தெரியும். எதுவுமே சைக்கிளை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு என்ன இப்படி அடி அப்படின்னு சொல்லி தருவோம். இது என்னது உனக்கு தெரியாதா, நேரா பாரு ஓட்டு, இது என்ன சைக்கிள் கத்து. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், நமக்கு தான் தெரியும். சைக்கிள்லாம் உடனே வந்துருமா? சைக்கிள்லாம் பிராக்டிஸ். அதனால கொஞ்சம் நாள் முடியாது நினைக்க அப்படின்னு. தண்ணியை கண்டா அந்த பயம், அந்த தண்ணி அந்த கழுத்துக்கு மேல வந்துருச்சுனாலே பயம், அதுதான் உனைய. மற்றபடி இதுலயே பிராக்டிஸ் பண்ணா, சின்ன வயசுலயே பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவோம் நினைக்கிறேன். ஸோ உயிரினங்களில் பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னதுன்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நம்மளை சுத்தி இருக்கு அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், எல்லாத்துலயும் மேல இருக்கு, காத்துல இருக்கு, எல்லாத்துலயும் அனிமல். இது டெசர்ட்ஸ்ல கூட அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கு. சாயில் மூக்குல போய் தான் மெனி டைஸ். சாயில் இல்ல, வாட்டர் மூக்குல போய் தான் நிறைய பேர் இறக்குறாங்க. வாட்டர். ஓகே, இதோ வீடியோ பார்க்கலாங்க. எல்லா வீடியோவுமே ரெக்கார்டட். விஷ்ணு கேட்கிறார், சார் எகைன் ஐ வாண்ட் டு see this video possible. ஆனால் ரெக்கார்டிங் எல்லா வீடியோவும் பார்க்கலாம், எந்த வீடியோ மிஸ் ஆகாது. சரிங்களா? வாட்டர் வந்து நம்ம லங்ஸ்குள்ள போச்சுன்னா கஷ்டம் வெளியேற்றுறது. அதுதான் ரைட். ஹேபிடேட், வாழிடம், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். In Surang Birds Park, Singapore, penguins are kept in a big glass case with icebergs and temperature is maintained. அந்த ஐஸ்ல வாழ்ற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியும் சிங்கப்பூருங்கிறது என்ன ஏரியா, டிராபிக்கல். சிங்கப்பூருங்கிறது டிராபிக்கல், வெப்பமண்டல பகுதி. அங்க வேணுங்கிறதுக்காக ஐஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க.
இங்கேயே சென்னையில கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா சம்மர்ல கூட நீங்க போய் என்ன பண்ணலாம், ஐஸ் மேல இருந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆர்டிபிஷியலா செட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம இங்கே அங்கங்க வேணுங்கிறதுக்கு பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 கிராவிட்டி இருக்கும். அப்போ 0 கிராவிட்டி மாதிரி இங்கே நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குரிய ட்ரைனிங் கொடுப்பாங்க. மீன்களும் நண்டுகளும் நீரில் மட்டுமே வாழும், அதே சமயம் யானை, புலி மற்றும் ஒட்டகங்கள் போன விலங்குகள் நிலத்தில் வாழ்கின்றன. எனக்கு என்ன, எதுக்கு நான் தவளையை சொன்னேன் அப்படின்னா, தவளை, ஆமை போன்றவங்கலாம் இன்னும் ரொம்ப நல்ல அட்வான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, அவை தவளையெல்லாம் நினைப்பேன் நான் நீரத்திலையும் வாழும், நீரிலையும் வாழக்கூடியது. சரிங்களா? ஸோ ஆம்பிபியன்ஸ். ஸோ ஆம்பிபியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு லக்கி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு நினைப்போம். தண்ணிக்குள்ளேயே வாழ முடிஞ்சது அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சுப்பாரு. நம்மளால கொஞ்ச நேரம் தான் ஸ்விம் பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு நிறைய அப்பரேட்டஸ் எல்லாம் போட்டு தான் ஸ்விம் பண்ண முடியும். கீழெல்லாம் போனீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிரும், மூச்சுக்குள்ளெல்லாம் வெடிச்சிடும். அதனால நம்ம வந்து இதெல்லாம் இதெல்லாம் போட்டு தான். ஏன்னா 11 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்து சேலஞ்சர் டீப்ல இருக்கு எங்க பசிபிக் ஓஷன்ல. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்ப ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம அதுக்குரிய ட்ரெஸ் போட்டு போகணும். ஆக்சிஜன் இருக்காது, எவ்வளவு நேரம் மூச்சு தாக்க முடியும். அப்ப நம்ம வந்து ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் உள்ள போக முடியும். அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு பெரிய ஹேண்டிகேப்பா இருக்கிறது இதானே, நம்மளால நிறைய செட்டப்போட கீழே போகணும். இன்னமே பாத்தீங்கன்னா இதுக்கே போய் வர்றதே ரொம்ப கஷ்டம். நீங்க கீழே போனீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கும். அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் பல வருஷம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே இருக்கும். அப்ப அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பழைய ஆட்கள், பழைய மனிதர்கள் எங்க எல்லாம் இருந்தாங்க, நம்ம தான் மனிதர்களா, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்த உலகம் ஆரம்பிச்சு 4.6 பில்லியன் இயர்ஸ்ன்றாங்க, 4600 மில்லியன் வருடங்கன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து இறந்துருக்கலாம்ல. நம்ம இப்போதைக்கு நம்ம என்னது 4000 நினைச்சு பாருங்களேன், 4600 மில்லியன் ஆண்டுகள்ன்றது என்னது. நம்ம ஹிஸ்டரி படிக்கலாம் 5000 வருஷத்துக்கு மோகன்ஜாரோ ஹரப்பாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன ஆச்சு சரியா? சுனாமியில் ஸ்விம்மிங் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கு, மணல் லங்ஸ் பிளாக் காரணம் என்று சொன்னார்கள். அது என்னது அப்படின்னா, சுனாமி அப்படிங்கிறது வெறும் நான் நிக்கிற தண்ணியே பேசிக்கிட்டு இருக்கேன். கடலோ அதுலயே ஒரு ஆத்துக்குள்ளேயே இல்ல வந்து ஒரு பாண்டுலயே ஏன் வந்து மூழ்கி போறாங்கன்றது. சுனாமிங்கிறது கொண்டு போய் அடிக்குங்க நம்மள, மண் அள்ளிட்டு வருங்க. அது வெறும் தண்ணி வராது, சேரும் சகதியோட மண்ணோட வரும். அப்ப நம்ம இதுக்குள்ளலாம் மண்ணு போயிடும், மூக்குக்குள்ளெல்லாம் மண்ணு போயிடும், நம்மள அடிச்சிடும், அப்படியே நம்மளே இதாயிடும். இதே அப்படிதானே, இங்கேயே அப்படிதான். அப்ப எப்படி இதுல நிலச்சரிவுகள்லாம் எப்படி இறக்குறாங்க, லேண்ட்ஸ்லைட்லாம் அந்த டைப். ரைட். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர், ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள். லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் எக்ஸாம்ல கேட்பாங்க, வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது செல். ஆல் functions and process in the body living are brought about with the help of microscopic cell. செல்லுங்கிறது ரொம்ப 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 சிறியது, கண்ணுக்கு பார்க்க முடியாது. Some organism made up of a single cell. ஒரே ஒரு செல்லால் ஆனது வந்து ஒரு செல் உயிரி என்று அழைக்கப்படும். பல செல்களான உயிர்கள் பல செல் உயிர்கள். நம்மளா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஒரு செல் உயிர்கள் வந்து அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. பல செல் உயிர்கள் மீன், தவளை, பல்லி, மறவை மற்றும் மனிதன். பல செல்களால் ஆனது. நம்ம உடம்புல ஏகப்பட்ட செல். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரினங்கள் என்பதை வெறும் கண்களால் பார்க்க முடியாத நுண்ணோக்கியால் மட்டும் பார்க்க முடியும். ஏன்? அதே ஒரு செல்லு தான், செல்லை பார்க்க முடியாது. அப்ப அந்த செல்லு ஒரு செல்லு தானே அந்த இது, அதனால அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது. மிகச்சிறிய உயிரினங்கள் ஆகும். இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு செல்லு தான் உயிரினமாவே இருக்கு. அவை நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் விலங்குகளிலேயே மிகவும் முதன்மையான உயிரினங்கள் ஆகும். ஒரு செல் உயிரினங்கள் பல்வேறு உடல் செயல்களை செய்வதற்கு சிறப்பு அமைப்புகளாக உடல் நுண்ணுறுப்புகள் பெற்றிருக்கிறது. வீணோ ஆபாசைனி unicellular organism. அந்த activities like digestion, locomotion, respiration, reproduction எல்லாமே அது பண்ணுது. உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல், இனப்பெருக்கம் எல்லாமே அதை பண்ணுது, செயல்பாடுகளை பண்ணுது. செல் மெம்பரேன், எக்டோபிளாசம், எண்டோபிளாசம், நியூக்ளியஸ், நடுவில் இருக்குது நியூக்ளியஸ். சூடோபோடா. சூடோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய்க்கால், போலியான கால்கள் மாதிரி இருக்கு, அதை வச்சு அது நகர்றது மாதிரி இருக்கு. ஃபுட் வேக்குவல்ஸ்.
இந்த உணவு குமிழி மூலம் செறிவடைங்க. சுருங்கு மற்றும் நுண்குமிழிகள் மூலம் கழிவுகள் இதன் வழியாக கான்ட்ராசெப்டிவ் வாக்குவல்ஸ் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. விரல் போல நீட்சிகள் போலிக் கால்கள் என்று அழைக்கும். இதன் மூலம் இடற்பெயர்ச்சி செய்கின்றன. Paramecium is a unicellular organism which lives in water and move with the help of cilia. சிலியா தசைகள்னு சொல்றாங்க. சிலியா தசைகளின் வழியாக அது இடற்பெயர்ச்சி செய்கின்றன. குறு இலைகள் மூலமாக இடற்பெயர்ச்சி செய்கின்றன. இதுதான் குறு இலைகள். நிறைய சிறுசா இருப்பாங்க. இருக்கிறதா அந்த குறு இலைகள்னு சொல்லக்கூடிய சிறிய. அடுத்து யூகுலினாங்கிறது பிளாகலம் வழியாக அது இடப்பெயர்ச்சி செய்யுது. இந்த பிளாகலம் என்ன சொல்றது, இந்த இதுக்கெல்லாம் இருக்கும்ல, மூளைக்கெல்லாம் இருக்கும்ல, என்ன பேரு, அது மாதிரி அமைப்பு கசையிலை மூலமாக அது அப்படியே குடிச்சு அது பட்டுப்படுத்தும். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ், நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான உயிரினங்கள் பல செல் உயிர்கள். பல செல் உயிர்கள்னா அதோட அந்த ஆர்கானிசம் ஏகப்பட்ட செல்கள் இருக்கு, நிறைய செல்கள் இருக்கு. யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், டிஃபரன்ட் செல்லுலர். இது நீங்க இப்போ பயாலஜிலாம் படிச்சீங்க அப்படின்னா அவங்களை எக்ஸாம்ல இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ஒரு செல், பல செல்கள். இதுவும் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லைஃப், division of labor exists among the cells. Different cells specialized to perform different functions. இது ஒரே செல்ல எல்லா வேலையும் பார்க்கும். இங்க டிவிஷன் ஆஃப் லேபர் பிரிச்சு வச்சுட்டு அது வேலையை அதுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. ஒரு செல்லுங்கிறது சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும். They lack tissues, organs and organ systems. They are composed of tissues, organs, organ systems. இங்க இருக்கும், இதுக்கு இருக்காது. Growth occur by an increase in the size of the cell. growthனா என்ன அர்த்தம், அது கொஞ்சம் பெருசாகிறது தான் growth. இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு செல்லுமே செல் டிவிஷன்ல நிறைய செல்களை உற்பத்தி பண்ணி அதிக செல்கள் வர்றதுனால growth ஆகும். ஒரு செல்லானவே பல செல்கள், அதேதான். ஒரு செல்லே அந்த வாழ்க்கை செல்கள் அனைத்தையும் செல்கிறது. இங்க அப்படி வாழ்க்கை செல்கள் பிரிக்கப்படுகிறது ஒவ்வொன்றும். இது ரொம்ப சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும். பிசிக்கல் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன, இதுக்கு கிடையாது. செல்களோட அளவு, செல்லு கொஞ்சம் உப்பிட்டு வரும், பெருசா வரும், அப்பதான் சைஸ் பெருசா இருக்கும். இல்லையா, ஒரு செல்லு தானே, இங்க ஒரு செல் 2 செல்லா வளர்ந்தாதானே பெருசாகாது, இங்க வரும். பட் இங்க அப்படி கிடையாது. இது எக்ஸாம்பிள்ஸ். அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ் வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் பிஹேவியர். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். மீன்கள் நன்னீர் மற்றும் கடல்நீரில் வாழ்கின்றன. மீன்களில் நீர்வாழ் தகவமைப்பு பகுத்தாய்வு செய்வோம். செதில்கள், கண், வாய், இதுக்கு பேரு துடுப்புகள், பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வால். மீன் படத்தை ஃபின்னு சொல்லுவோம். ஃபின்ஸ், இது ஸ்கேல், செதில்கள் இருக்கும் மீன்ல. அடுத்து பள்ளி, அதுக்கு தகுந்த தகவமைப்புகள். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப தேவையில்லை. பேர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்கும், அப்பதான் ஸ்ட்ரீம்லைன் பாடி இருந்தாதான் அதனால என்ன பண்ண முடியும், பறக்க முடியும். ஸ்ட்ரீம்லைன் பாடினா காருக்கெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பாடி இருந்தாதான் லெஸ் மைலேஜ் இருக்கும். அது மாதிரி மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏரோடைனமிக் கரெக்ட், ஏரோடைனமிக்கா இருக்கு. They breathe through lungs. They have a hollow and light bones. Usually we see birds fly, however they can also hop. தவி போகும், மூவ் ஆகும், ஓடும். டெய்ல வச்சுட்டு தான் அதோட டைரக்ஷன் எல்லாம் மாற்றக்கூடியது. ஏரோப்ளைன் எப்படி டெய்ல வச்சுட்டு டைரக்ஷனை மாற்றுறது, அதே மாதிரி. They have a strong chest muscles which help them to withstand the pressure of the air. பறக்கும்போது பாத்தீங்கன்னா
இதுல செஸ்ட் தானே வந்து காத்து அடிக்கும். அப்ப இந்த செஸ்ட் வந்து ரொம்ப அதோட மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃபிளாப்பிங் அடிக்கும். ஃபிளாப் அடிக்கும் போது அந்த சைடு இந்த சைட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஃபிளாப் அடிக்கிற இடத்துல. Birds can see one object with one eye and other object with the other eye. Binocular vision. ரெண்டு கண்ணால ஒவ்வொரு கண்ணாலையும் தனித்தனியா பார்க்கக்கூடிய அமைப்புகள் கொண்டது. அதற்கு இருமை பார்வை என்று பெயர். பை அப்படின்னா இரண்டு தான். வாய்க்கு பதில் அலகுகள் உள்ளன. நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. பறவைகளின் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபட்டு அடைந்துள்ளன. முன்னங்கால்கள் தான். அந்த முன்னங்கால்கள் ஒரு காலத்துல அது முன்னங்கால்களா இருந்திருக்கலாம். அப்புறம் மாறுபட்டு தவி 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 அதுக்கு பறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோன்னா அப்படியே தகவமைப்புகள்ல அது வந்து ஒரு அதுக்கு விங்ஸ் வந்து பறக்கும் தன்மையுடனே ஓட முடியும். ஓகே. When an animal moves its location as the season changes, it is called migration. Migrationக்கு தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தன்குளம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்படும் இந்த இடங்கள். வேடந்தாங்கல் வந்து இங்க செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கு. கூந்தன்குளம் எந்த மாவட்டத்துல இருக்கு? கூந்தன்குளம். thousands of kilometers அவ்வளோ இதுல வந்து வந்துட்டு இருக்கு. நெல்லை, கூந்தன்குளம் வந்து நெல்லை. கோடை வந்துட்டு வலசை போகும் பறவைகள் வந்து இனப்பறக்கம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடியது. மைக்ரேட்டரி பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்குனா இது. மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னா சீட்டா. சீட்டா வந்து கிட்டத்தட்ட அப் டு டாப் ஸ்பீடு 120 km/h வரைக்கும் போகும். ஆனா ஃபால்கன் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஃபால்கன். ஃபால்கன் வந்து பாத்தீங்கன்னா 320 km/h. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஸ்பீட். அது 320 km/h ஓட. அது டைவ் அடிக்கும் போது எஸ்பெஷலி அதோட ப்ரேயை கேட்ச் பண்ணும்போது. ஃபால்கன்ங்கிறது பாக்குறதுக்கு பருந்து மாதிரி தெரியக்கூடியது. 320 km நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. சரிங்களா? அதோட ஸ்பீட் ஆகும். தமிழ் நேம் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஃபால்கனா இருக்கும். செக் பண்றேன். பெரிகிரின் ஃபால்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிகிரின் ஹிஸ்டாரிக்கலி டக் ஹாக் இன் நார்த் அமெரிக்கா. ஸ்பீடு பாருங்க, 390, கிட்டத்தட்ட 390 km மணிக்கு. 389 km. பருந்துன்னு சொல்லலாம். பருந்து டைப், அதான் பருந்து டைப் தான். அது கிளாஸ்ல அந்த ஃபிளைட் டைவிங் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பீட்ல போகும். இது பாருங்க, 320 km. ஸ்டீப்லி அட் 320 km. மேக்சிமம் ஸ்பீட் அந்த சமயத்துல 320ங்கிறது ஆவரேஜ் தான். அடுத்து கோல்டன் ஈகிள், தங்க பருந்து. அதே பாத்தீங்கன்னா 320 km வரைக்கும் போகுது. இதுதான் எல்லாமே பேர்டு தான். சீட்டா தான் லேண்ட் அனிமல். சரிங்களா? லேண்ட் அனிமல்ல சீட்டா. சிறுத்தை. சிறுத்தையோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிறுத்தையோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70 கிலோ இருக்கும். அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. பட் இதே வந்து பாத்தீங்கன்னா புலியெல்லாம் 300 கிலோ வரைக்கும் இருக்கும். டைகர் எல்லாம்
லயன் 200 அந்த கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ லேண்ட் அனிமல் வந்து சீட்டா, தெரிஞ்சுக்கங்க. அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டோட்டலா அனிமல்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா பெரிகிரின், ஃபால்கன். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகுதுன்னா பாத்தீங்க. Cyclone Shaheen meaning falcon, named by Qatar. Mubin Barakat. Additional information சொல்றாங்க. Right. So இது 320 400 கிட்டத்தட்ட போகுது. 389. Adaptation camel. Camel has a long legs which help to keep its body away from the hot sand in the desert. ஏன்னா அங்கே கீழே இருந்து வெப்பம் வந்துச்சுன்னா அது பாடியை ஃபுல்லாக அட்டாக் பண்ணும்ல, அதனால தான் அதோடைய பாடி அவே ஃப்ரம் த ஹாட் சாண்ட். Camel can drink large amount of water when it is available and store it in the body. எப்போ தேவைப்படுமோ அப்போ தேவைப்படும். நீர் கிடைக்கும் போதெல்லாம் அதிக அளவு நீரை அருந்தி அதன் உடலில் தேக்கி வைத்துக் கொள்கின்றன. உலர்ந்த பானை வடத்துக்கு ஏற்றப்போல் உடலில் நீர் தேவைக்கிறது. குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது. அதன் சாணம் வறண்டு காணப்படும். மேலும் அதன் உடலில் இருந்து வியர்வை வெளியேறுவதில்லை. ஒட்டகம் தன் உடலில் இருந்து சிறிதளவு நீரை இழப்பதனால் அவற்றால் பல நாள்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும். ஒட்டகம் திமிழ் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கின்றன. சக்தி தேவைப்படும் காலங்களில் திமிழ் பகுதியில் உள்ள அந்த நமக்கும் இருக்கும்ல கிளைக்கோஜன்றது மாதிரி. T23 டைகர் now in the news. என்ன T23 டைகர்? அதாவது மேன் ஈட்டர் அந்த டைகரை சொல்றீங்களா? அதை கொல்லலாமா கொல்லக்கூடாதா அப்படின்னு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை கொல்லலாமா? ஒரு 3 மேல நிறைய பேரை மனிதர்களை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. பட் மனிதர்களை அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அது மனுஷங்க இருக்கிற இடத்துல தானே இருக்குது. அது வழியில மனுஷங்களும் இருந்து ஆகணும். இங்க ஸோ ஏதாவது செடேட்டிவ் கொடுத்துட்டு வேற எங்கேயாவது கொண்டு போய் விடலாம். பட் ஒன்ஸ் அந்த மனிதனோட டேஸ்ட்டை இது பார்த்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து வெளியே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் வந்து காட்டிலாக்க அதிகாரிகள் சொல்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நோ சொல்லியிருக்கு. சரிங்களா? நோ தான் எல்லாரும் மக்களும் சொல்லக்கூடியது. ஷிப் ஆஃப் த டெசர்ட். Camel have long eyelashes and has to protect it as on long and dust நிறைய இருக்கிறதுனால அதோட eyelashes வந்து நிறைய இருக்கும். எல்லாமே இந்த தகவமைப்பு தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்க, அவ்வளவுதாங்க. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரின்னு இருக்குல்ல, எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வேலை வந்துகிட்டே இருக்கும். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டிஸ்யூஸ் பண்றதுனா அதோட குறைச்சிக்கிட்டு இருக்கும். இட் கேன் கீப் த நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட். இந்த டஸ்ட் ஸ்டாம்லாம் வரும்ல, அந்த மாதிரி வரும்போது அடுத்து ஸ்பெண்டிங் வின்டர் இன் டார்மெண்ட் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன். வின்டர்ல குளிர்காலத்துல குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஹைபர்னேஷன். வெப்ப காலம் சம்மர்ல உறக்கம்னா ஐஸ்டிவேஷன். ஐஸ்டிவேஷன் குளிர்கால உறக்கம். ஆமை கோமா ஸ்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட, பட் வேணும்னு டெலிபரேட்டா பண்றது. கோடைகால உறக்கம் நத்தை. கங்கார் ரேட் வந்து தண்ணியே குடிக்காது. ஏர் கம்பைன் பண்ணி வாட்டரை இன்சைட்ல தயாரிச்சுக்குது. அந்த ஃபுட்ல எல்லாமே நீங்க எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் அதுக்குள்ள மாய்ஸ்டர் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். Adaptive feature in animals different from habitats. Name of the animal: polars, deer, penguin, mountain goat, lion. Strong and faster. அதுக்கு தகுந்த மாதிரிங்க என்னெல்லாம் தேவை. துருவக்கரடிக்கு என்ன தேவை? தடிமனான தோல்,
வெண்மையான உரோமங்கள். ஏன் வெண்மையா இருக்கு? கடினமான தோல் என்னன்னா ரொம்ப குளிரும். சரிங்களா? அது மாதிரி அங்க வெயிட் ஒரு பனிக்கட்டிங்கிற இடத்துலலாம் நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது. கண்ணெல்லாம் நமக்கு கண்ணு காலி ஆயிடும். ஏன்னா எங்க பார்த்தாலுமே சூரியனோட விரல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். பெங்குவினுக்கு நீந்துவதற்கான துடுப்புகள், நடப்பதற்கான 2 கால்கள், ஓடுவதற்கான வலுவான குழம்புகள், வரையாடு. நம்ம வரையாடு தான், நீலகிரி வரையாடு தான் நம்மளுடைய தமிழக விலங்கு. அஃபிஷியல் polar bear, mountain goat, penguin, lion. The mountain goat named Nilagiri Thar can find in small spaces in the rock to climb with ease, keep its balance as it feeds. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் கொண்டது. வரையாடு நீலகிரி தார்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கோ. The study of living things or organisms is called biology. Which of the following are characteristics of living beings? Living beings இருந்தால் என்னவா இருக்கணும்? ரெஸ்பிரேஷன் இருக்கணுமா? இருக்கணும். ரீப்ரொடக்ஷன் இருக்கணுமா? இருக்கணும். அடாப்டேஷன் இருக்கும். எக்ஸ்கிரேஷன் இருக்கும். ஸோ ஆல். Lizards breathe through the air. எப்படி lizard எப்படி breathe பண்ணுது? lungs. All animals need air, food, water. Which animal has a special organs breathing called gill? Gillங்கிறது வந்து fish. Choose the set that represents only biotic components of the habitat. Only biotic components of the habitat. பயாட்டிக்னா உயிருள்ளவை. Which of the following cannot be called as a habitat? Desert with the camels, cultivated land with the grazing cattle, a jungle with wild animals. Sea கிடையாது. Birds fly in the air with the help of halo light bulbs. Paramecium moves from one place to another with the help of parameciumத்துக்கு என்ன இருக்கு? 9. Sia Sliava. Slia. Kangaroo that lives in desert. இதோட தமிழ் கொஸ்டின் எங்க? தமிழ் கொஸ்டின் போட மறந்துட்டாங்க. இதோட தமிழ் கொஸ்டின்ஸ். ஓகே. True or false? Habitat is a living dwelling. ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். கரெக்டா? 1 கரெக்டா? கரெக்ட். புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளின் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். கரெக்டா? தப்பு. இது கரெக்ட். ஒரு செல் உயிரியான அமீபா பொய்க்கால் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. கரெக்டா? பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். கரெக்டா? அது கண்ணு சைட்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ரைட் சைடு ஒண்ணு பார்க்கலாம், லெஃப்ட் சைடு ஒண்ணு பார்க்கலாம். பரமீசியம் ஒரு பல செல் உயிரி. கரெக்டா? தப்பு. அது சிங்கிள் செல் ஆர்கானிசம்.